ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றோடு துதிக்கிற ராஜா தகப்பனே, இப்பொழுதும் நீ சிலுவையில் தொங்கி சொன்ன இரண்டாவது வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். தேவரே, நீ எங்களோடு பேசுவதாக ஜெபிக்கிறோம். இது பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்க இதை ஆசீர்வதிக்க தன்மையாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கி சொன்ன 7 வார்த்தைகளுமே ஒரு சிறப்பான வார்த்தைகள். ஆனா இந்த இரண்டாவது வார்த்தையானது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு உரையாடல். மத்த எந்த 6 வார்த்தைக்கும் இல்லாத ஒரு காரியம் இது என்னன்னா, கண்ணனுக்கும் இயேசுக்கும் நடந்த உரையாடலை தான் நம்ம லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையானது இது ஒரு ரட்சிப்பின் வார்த்தை. கல்லனுக்கு இயேசு கொடுத்த ரட்சிப்பின் வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? பஸ்ல ட்ரெயின்ல போனா என்ன எடுப்போம்? டிக்கெட் எடுப்போம்ல. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லும் போது அவனுக்கு ஒரு டிக்கெட் தேவைப்படுது. அந்த கன்ஃபர்மேஷன் டிக்கெட் தான் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பெற்ற உடனே அவ்வளவுதான், நம்ம கிறிஸ்தவர்களா மாறிடுறோம், எல்லா காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட லைஃப். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல நமக்கு நடக்கிற காரியம் என்னதுன்னா, நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டதும் 3 காரியங்களை நம்ம கடந்து செல்லணும். 3 கட்டங்களாக இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. முதலாவது, நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ரட்சிப்பின் ஒரு துவக்கம் தான் இந்த நீதிமான்களாய் மாற்றப்படுகிறது. ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுன்னா 2 விதமான ஜட்ஜ்மெண்ட் வரும். ஒண்ணு என்னது, இவன் தவறு செய்து விட்டான், அதனால இவனுக்கு இந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படி இல்ல, தப்பே செய்யாதவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்? இவன் எந்த தவறும் செய்யவில்லை, இவன் நீதிமான், தவறு செய்யலன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளோட கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம தப்பு செய்தவர்கள், நம்ம பாவிகள். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறார்? நீதிமானாய் அழைக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்குகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம் பாவிகள், பாவம் செய்தவர்கள், பாவத்துல வாழ்ந்தவர்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள நரகத்துக்கு தள்ளாதபடி நம்மளை மீட்டு ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றுகிறார். இது ஒரு பாஸ்ட் லைஃப்கான ஒரு சர்டிபிகேட். இது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மளுடைய பழைய காலத்து பழைய வாழ்வை என்ன பண்றாரு? எப்படி ஒரு ஸ்லேட்டை நம்ம தொடச்ச உடனே அப்படியே கிளீன் ஆகுது. ஒரு போர்டை, எழுதின போர்டை தொடச்ச உடனே கிளீன் ஆகுதோ, அந்த போல ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு? கழுவி அதை மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எந்த இடத்துலயும் இயேசுவானவர் நம்மளோட பாவத்தை குறித்து பேசுறதுக்கு இல்ல, பாவத்தை நம்மளுக்கு சுட்டி காட்டுறதும் கிடையாது. நம்ம லைஃப் எப்படி ஆயிடுது? கிளீன் ஆகி நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இங்க இந்த கல்லன் அப்படிதான் நீதிமானாக மாறுகிறதை பார்க்கிறோம். நம்ம எப்படி நீதிமான ஆக்கப்படும், எப்படி நீதிமான நம்ம மாறுறோம் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை நீதிமான்களால் மாற்றுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இந்த கல்லன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதவற்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. தவறு செய்த இந்த கல்லன் இப்பொழுது என்ன பண்றான்? தான் தவறை உணர்ந்து எல்லாரும் முன்னாடி என்ன பண்றான்? தான் தப்ப ஒத்துக்கிறான். நம்ம இங்க தண்டனை பெறணும்னா அதுக்கு நம்ம செஞ்ச பாவம் தான் சொல்லி அவன் அந்த இடத்துல அவன் மூடி மறைக்கல, ஹெசிடேட் பண்ணல. அது சொல்றதுக்கு அவன் உணர்ந்து அதை எல்லாரும் முன்னாடி ஒப்புக்கொள்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுத்து அவனை நீதிமானாக மாற்றுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ல இருந்து 26 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது எப்படியெல்லாம் நம்ம நீதிமானா மாற்றப்படுகிறோம் என்று பவுல் அழகாக அதுல எழுதுகிறார். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கடைசி பகுதியை வாசிங்க. ரோமர் 3:25. இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாய மாற்ற அவர் நம்மையே என்ன பண்றாரு? கிருபாதார பலியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு எதுக்கு நான் ஏன் நீதிமான ஆகணும்? நான் தான் நல்லவனாச்சு, நான் தான் எந்த தப்பும் செய்யலையே, நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம்.
சொல்றோம். அதுல ஒருத்தர் எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? பாவத்துலதான் பிறக்கிறோம். துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று தாவீது ராஜா எழுதுகிறார். நம்ம பிறக்கும் போதே, நம்ம உருவாகும் போதே பாவத்தை. சோ நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ப்ராசஸ் அவசியம். ரட்சிக்கப்படும் போது நம்ம நீதிமானாக மாற்றப்படுவது அவசியமாக இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் நல்லவங்களா இதை பெறுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா சொல்லும் போது நம்ம எதுவுமே செய்யல. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னையே ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக கொடுத்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது தமது அன்பை அவர் என்ன பண்றாரு? இதன் மூலமாக விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல என்ன பண்றோம்? ஒரு நாள், குறிப்பிட்ட நாளை வச்சு அன்பின் வெளிப்பாடாக அந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம்ல. எங்க பார்த்தாலும் அந்த டேவை நம்ம ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறோம். ஆனா உண்மையான அன்பினோட வெளிப்பட்ட நாள் எது? இன்றைக்குதான். இயேசு சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கின நாள் தான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களே வாசிக்கிறோம். அநேக நேரத்துல இந்த ரட்சிப்பை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அது ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீயா கிடைக்கும் போது அதுக்கு மதிப்பு இருக்காது. இதே ஆண்டவர் நீ உன்னோட கையை கொடுக்கணும், முடியை கொடுக்கணும், இல்ல நீ ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சின்சியரா இருந்திருப்போமோ என்னவோ. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதுவுமே வேண்டாம், இது கஷ்டமான ஒரு வேலை தான் ரட்சிப்பு. ஆனா அந்த கஷ்டமான பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இயேசு. எது? பலியாக கொடுக்கிறது. ஏன்னா பழைய காலத்துல அதுதானே நடந்தது. பலியை கொடுத்து ரத்தத்தை சிந்தும் போதுதான் பாவம் மன்னிக்கும். அந்த கஷ்டமான பார்ட்டை இயேசு எடுத்துக்கிட்டார். நம்மளுக்கு ஈஸியான பார்ட் தான், அதை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கூட பேசினது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பை என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. நாங்க நீதிமானா மாற்றப்பட்டிருக்கோம் ஆண்டவரே, அதை நாங்க தொடர்ந்து செய்ய வேண்டும். நீதிமானா மாற்றப்படுதல் என்றது ஒரு டைம் நடக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்கார்? நீதிமானா மாற்றி இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்ட நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அடுத்ததாக பரிசுத்தமாக்கப்படுதல். நீதிமானா மாறிட்டோம். இப்போ அதுதான் பாஸ்ட் லைஃப் நம்மளுக்கு கிளீன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க வாழ்றோம்? இந்த உலகத்துல வாழணும். ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு நாள் குறிச்சிருக்கிறார். அது வரைக்கும் இந்த உலகத்துலதான் நம்ம வாழ போறோம். இப்போ பரிசுத்தமாய் வாழணும் நம்ம ஒவ்வொரு நாளும். எப்பனா நீதிமானா மாற்றப்பட்ட நாள்ல இருந்து இயேசு நம்மளை எடுத்துக்கொள்ற நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் வாழணும். இந்த பிரசன்ட் லைஃப்க்கு தேவையானதுதான் இந்த சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். நம்ம ரட்சிக்கப்பட்டு புது வாழ்வை ஆரம்பிக்கிறோம். அந்த புது வாழ்வுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவத்துல மீண்டும் விழுந்துடக்கூடாது. பாவ கரை நம்ம மேல படக்கூடாது. அதுக்குன்னு நீதிமானாக்கப்பட்டோன்னு பரலோகத்துக்கு போயிட முடியாதுல்ல. இந்த உலகத்துலதானே வாழணும், இந்த பாவ உலகத்துலதான் வாழணும். ஆனா பாவம் நம்மை தொடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாவம் நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடாது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-20 வரைக்கும் பவுல் எப்படியாவது எழுதுகிறார். அந்த பாவம் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படியெல்லாம் மாறும், நம்ம குணங்கள் எப்படி மாறும் சொல்லி அந்த 14-20 வரைக்கும் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு? பாவம் நமக்குள்ள இருக்கும் போது எனக்கு பிடிக்காததை நான் செய்யறேன், எனக்கு அது செய்யறதுக்கு சம்மதியே இல்லை, ஆனா நான் செய்யறேன். நான் செய்யணும்னு ஒண்ணு ஆசைப்படுறேன், ஆனா என்னால அது செய்ய முடியல. நான் இதெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் போய் செய்யறேன். நன்மையை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல. விரும்பாத தீமையே நான் செய்கிறேன்னு சொல்லி பவுல் எழுதிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அது நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற பாவமே நான் அப்படி செய்ய வைக்குதுன்னு சொல்றாரு. ஒன்ஸ் நம்ம பாவத்தை உள்ள அலோவ் பண்ணிட்டோம்னா அது ஒரு வைரஸ் மாதிரி அதிகமாக ஆகுமே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம பரிசுத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அதே பவுல் என்ன எழுதுகிறார்? நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மளை மேற்கொள்ள விட முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்ப நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம தான் அதை டாமினேட் பண்ணணுமே தவிர அது நம்மள என்ன பண்ணிடக்கூடாது? ரூல் பண்ண நம்ம ஒரு நாளுமே விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தப்படுத்துதல் என்றது ஒரு டைம் மாத்திரம் இல்லை. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள ஒரு டேட்டை சொல்லுவீங்க. நீங்க பரிசுத்தப்பட்டீங்க என்னைக்குன்னு கேட்டா நம்ம பழைய டேட்டை சொல்ல முடியாது. நேற்றை விட நான் இன்னைக்கு பரிசுத்தமாகணும், இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் பரிசுத்தமாகணும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஆனா ஒவ்வொரு நாள் காலையில இருந்து நம்ம ஏதோ காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் வண்டியில போறேன், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நான் வேலைக்கு போறேன், எவ்வளவு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்னது? ஆண்டவரே, இந்த நாளில நான் அந்த பாவ உலகத்துக்குள்ள போறேன், ஆனா இந்த பாவ கரையன் மேல
படக்கூடாது. என் பரிசுத்தத்தை நான் இழந்து போகாதபடிக்கு என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஏன்னா இது எந்த மனுஷனாலுமே சுயத்தினால பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடியே ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உணர்த்துவார். இப்படி பேசாத, இப்படி யோசிக்காத, இதை செய்யாத, இந்த பதில சொல்லாதன்னு சொல்லி நம்மளுக்கு அவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரத்துல என்ன சொல்லுவோம்? அவனுக்கு மனசாட்சிப்படி நீ வாழு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வார்த்தையை சொல்லுவோம். மனசாட்சி நியாயமானது கிடையாது. எனக்கு மனசாட்சி எனக்கு இஷ்டமானது சொல்லும், உங்க மனசாட்சி உங்களுக்கு ஃபேவராக சொல்லும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் இல்லை. எல்லாருக்கும் எது நியாயம் எது சரின்றத அவர் கரெக்டா சொல்லக்கூடிய, கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார். இப்போ யாரும் ஒருத்தரை கை காட்டி இவங்க 100% ஹோலியா இருக்காங்க, பரிசுத்தமா இருக்காங்க நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட ஊழியக்காரரா இருக்கட்டுமே, யாரா வேணா இருக்கட்டும், பிஷப்பா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், மிஷனரியா இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் இதோட செட்டிங்கே. நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். 100% பரிசுத்தமே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் பெட்டராகி இயேசுவை போல் மாற ட்ரை பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல். அதனால நம்ம இது எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும் சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய. அது மட்டுமல்ல, பைபிள நம்ம வாசிக்கணும். அந்த வார்த்தை நம்மளோட பேசும். நம்ம இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்றத நம்ம கற்றுக் கொடுக்கிறது யாரு? இந்த வேதாகமம் தான். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? உதவியை கேட்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பார்க்கிறோம். ரெண்டு காரியம் பார்க்கிறோம். முதலாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகிறோம்? நீதிமான்களாக மாற்றப்படுறோம். அது ஜஸ்டிபிகேஷன். இரண்டாவதாக நம்ம என்ன ஆகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது சாங்டிபிகேஷன். மூன்றாவதாக குளோரிபிகேஷன். முதல்ல ரெண்டு பார்த்தது நம்ம பாஸ்ட் லைஃப்ல நீதிமானாக்கப்படுறது, நம்ம பிரசன்ட் லைஃப்ல நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். மூன்றாவதாக மகிமையாக்கப்படுதல், குளோரிபிகேஷன். இது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இது எப்போ நடக்கும்னா, நம்ம மரணத்தை சந்தித்தாலும் இல்ல இயேசுவின் வருகையில நம்ம உயிரோட இருந்தோமானால் அப்போதான் இந்த மகிமை ஆக்கப்படுதல் நடைபெறும். இயேசுவோட நம்ம பரலோகத்துக்கு செல்லும் போதுதான் நம்ம மகிமையாக்கப்படும். மகிமையாக்கப்படுறது என்னதுன்னா, இந்த பாவ சரீரத்தோட நம்ம எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இது பாவம், இது அழிவுள்ள சரீரமா இருக்குது. நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம உண்மையா வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் பரலோகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுவார். எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுது? நம்ம எல்லாருமே மகிமையில் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த கல்லன் இந்த ரட்சிப்பை பெற்றாலும் தன்னோட சொந்த சரீரத்தால என்ன பண்ண முடியாது? மேல போக முடியாது. ஆண்டவர் உறுதியா சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் சொல்ற. பரதீசில போறது உறுதி. ஆனாலும் அந்த பாடியில அவனோட இந்த வேர்ல்டி பாடியால அவன் என்ன பண்ண முடியாது? மேல போக முடியாது. அதுக்கு என்ன தேவைப்படுது? அவன் மகிமையாக்கப்பட வேண்டும். நம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க நம்மளுக்கு ஒரு மறுரூபம் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 இருந்து 14 வரைக்கும் வாசி. இந்த பகுதி ரொம்ப நல்லாக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். என்னது? யூசுவலா ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல இதை வாசிச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அங்க பாக்குற ஒரு காரியத்தை யோவான் சொல்கிறார், சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டம். எல்லா விதமான மக்கள் இருக்காங்க, எண்ணக்கூடாத அளவுக்கு கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? வெள்ளை அங்கியை தரித்தவர்களாகவும் கைகள்ல என்ன பிடித்திருக்காங்க? குருத்தோலை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அவர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க கேட்கிற ஆண்டவர் கேட்கிறார், யார் இவங்கன்னு கேட்கும் போது இவங்க எல்லாருமே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்களோட அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லும் போது இந்த காரியம் இதைதான் குறிக்குது. நம்ம உபத்திரவத்துல வாழ்றதுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. என்ன உபத்திரவம்? காசு இல்ல, வீடு இல்ல, அந்த உபத்திரவம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு போராட்டம். யாரோட? பிசாசோட. ஒவ்வொரு நாளும் சண்டை பிசாசோட. குடும்பத்தாரோட இல்ல, பிசாசோட சண்டை. என்ன பண்ணும்? பரிசுத்தமாகணும். மிகுந்த உபத்திரவத்துல இருந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இப்ப பரலோகத்துக்கு வந்திருக்கோம். அவரோட அங்கி ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து. நம்ம வாழ்க்கையில நம்ம எதுல நம்ம கழுவப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கோம். அப்ப அவங்களுக்கு என்ன இல்லையா? நீ பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலாக உஷ்ணமாக அவர்கள் மேல் படுவதில்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, பாவம் இல்லை, எதுவுமே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் இன்னொரு பகுதியிலும் இது வருகிறது. அப்படி இருக்கும்போது அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப இந்த கூட்டத்தா பரலோகத்துல இயேசு முன்பாக, ஆட்டுக்குட்டியான முன்பாக அவங்க நிற்கிறதை நம்ம காண்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம இந்த பரிசுத்தத்தை காத்து வாழும்போது மகிமையான பிறகு நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அங்கதான் வியாதி இல்ல, அங்கதான் கஷ்டம் இல்ல, அங்கதான் கண்ணீர் இல்ல.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன ஆகப்படணும்? பரிசுத்தத்தை காத்து மகிமையாக பட வேண்டும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். இப்ப இந்த உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போது நிறைய பேர் இதை நம்புறது இல்லை. ஈவன் சம் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா, செத்து புதைச்சிட்டோம், இனி எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஆண்டவர் பவுல் அவர்களை என்ன சொல்றாரு தெரியுமா? புத்தியினன், முட்டாளுங்க தான் அப்படி பேசுவாங்க. முட்டாளுங்க என்ன சொல்லுவாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை, மறுவாழ்வு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப வாழ்றது ஒரு டெம்பரரி லைஃப். பெர்மனன்ட் லைஃப் நம்ம இனிமேல் தான் போக போறோம். எப்போ? உயிர்த்தெழுந்த பிறகு. எப்படி ஒரு விதையானது நம்ம புதைச்சிடும், அதோட முடிஞ்சுட்டு அதோட கதை இல்ல, அதுக்கப்புறம் தான் ஒரு செடியாக மரமாக வளருது. அதே போல நம்மளோட இந்த பாவ சரீரத்தை நம்ம இறந்த பின்பு புதைத்த அப்புறம் நம்ம எப்படி எழுந்திருப்போம்? அழிவில்லாததா எழுந்திருப்போம். இது அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம். அழிந்து போகிற சரீரத்தை நம்ம புதைக்கிறோம். அது எப்படி எழுந்திருக்கிறதா? அழிவில்லாததாக எழுந்திருக்கிறது. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நம்ம உயிரோடு இருந்தாலும் இல்ல இறந்தாலும் மரித்து போயிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த எக்காலம் தொனிக்கையில் ஒரே ஒரு நிமிஷத்துல இமை பொழுதுல ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிலே மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமா, நம்ம இப்ப இயேசு 2ஆம் வருகையில வரும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? திறந்த முகமாய், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அவரு நம்ம முகத்தை பார்ப்போம், அவர் நம்மளோட முகத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அவரோட சாயல் போல நம்ம முகம் இருக்கும். அதுதான் மறுரூபம் ஆக்கப்படும். இங்க இருக்கிற நம்ம ஒரு 100 பேர் இருக்கோம்னா 100 பேர் 100 விதமா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்ட அப்புறம் எல்லாருக்குமே ஒரே சாயல். யாரோட சாயல்? இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து, நம்ம விண்ணவர் சாயலை அணிந்து அவரோடு நித்திய நித்திய காலமாய் பரலோகத்திலே வாழ்வோம். இது முடியும் போதுதான் நம்ம பெற்ற ரட்சிப்பு பூரணப்படுகிறது, நிறைவேறுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படும் போது நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது கிறிஸ்துவை போல் மாற ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? முயற்சிக்கிறோம். கடைசியாக நம்ம மகிமையாக்கப்படும் போது கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம ஒப்பாக மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8:30. ஆமா, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர், நம்மளை ரட்சித்திருக்கிறாரா? ஆமென். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கலாம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஆமா, அழைத்து ரட்சித்த நம்மை ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரா? விசுவாசிக்கிறவங்களோ ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமா, நீதிமானாய் ஆக்கினவர்கள் பரிசுத்தமாய் வாழும்போது அவரை என்ன பண்ணுவாங்க? அவர்களை மகிமைப்படுத்தவும் தேவன் இந்த இடத்துல நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த பெரிய வாக்கியத்தை பெற்ற கல்லனை போல நாம் பெற்ற ரட்சிப்பை காத்து நீதிமானா இருந்து பரிசுத்தத்தோடு வாழ்ந்து மகிமையை செய்த கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.